தமிழ்நாட்டில் பல மருத்துவமனைகளில் நல்ல மருத்துவம் நடக்கிறதில்ல. மூல காரணம் என்ன தெரியுமா? கத்துக்குட்டிங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால தான். அந்த இடத்துல சீனியர் டாக்டரோ இல்லை சீனியர் நர்ஸோ இல்லை திறமை வாய்ந்த மாணவர்களோ இல்லை சீனியர் மாணவர்களோ அங்கே இருக்கிறது இல்லை. அந்த ஸ்டூடெண்ட்டே ப்ராக்டிக்கலுக்கு விட்டுருவாங்க. நம்ம மனுஷங்களாம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு பொம்மை மாதிரி. அவங்க பண்ணுற ஆப்ரேஷனில் தப்பி தவறி நம்ம பொழைச்சா பொழைச்சிக்கலாம், இல்லைன்னா போய் சேர வேண்டியதுதான். அப்படிதான் இங்கே திருச்சி அரசு மருத்துவமனையில் நடந்திருக்கு. செவிலியர் படிப்பு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 20 வயசு சீதாலட்சுமி மூக்குல சதை வளர்ந்ததா ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காங்க. அங்க மருத்துவர்கள் சோதிச்சு பார்த்ததுல ஆபரேஷன் தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு, அதாவது மருத்துவ படிப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு அவங்களுக்கு மயக்க ஊசி போட போய் அவங்க அளவு அதிகமா போட்டதுனால அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. இந்த மாதிரி கத்துக்குட்டிங்க பண்ற தப்பு வெளில தெரியாம இருக்கிறதுக்காகவே உறவினர்களை உள்ள விடுறது கிடையாது. நான் ஏற்கனவே என்னோட 2வது பிரசவத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு கத்துக்குட்டிங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஏதோ என்னோட மன தைரியத்தினால அங்கிருந்து பொழைச்சு வந்தேன். ஏன்னா எனக்கு 2 மணி நேரம் தைய போறேன்னு கிழிச்சு தைய போட்டாங்க. மூக்கு ஆபரேஷன் பண்ண போன சீதாலட்சுமி உயிர் போயிடுச்சு. பூந்தமல்லியில கை ஆபரேஷன் பண்ண போன ஒரு ஆணுடைய உயிர் போயிடுச்சு. இதுக்கு மூல காரணம் அங்க சீனியர் டாக்டர் இருக்கிறதுல. அந்த சீனியர் டாக்டர் இந்த சொல்லிக் கொடுக்க டாக்டர் எங்க போறீங்க? சொல்லிக் கொடுக்கும்போது தப்பா சொல்லிக் கொடுக்குறீங்க. இதுக்கு மேல யாரும் ஆங்கில மருத்துவத்தை நம்பாதீங்க. ஏன்னா இப்படிதான் கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க பல மக்களை. இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? இதுக்கப்புறம் என்ன ஆபரேஷன் நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு சீனியர் டாக்டரோ ஒரு சீனியர் நர்ஸோ கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாலும் இங்க உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணுக்கு மூக்குல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வெளில பண்ண வேணாம், அவளுக்கு வசதி இல்லாம தானே இங்க வராங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். வசதி இல்ல அவளுக்கு பண்றதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வெளில கேக்குறாங்கட்டு இங்க ஆபரேஷன் சர்ஜரி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நேத்து காலைல வரைக்கும் நல்லா இருந்தா அந்த பிள்ளை. நல்லா இருந்துட்டு இவங்க படிக்கிறவங்க இது கொடுத்துருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. படிக்கிறவங்க ட்ரைனிங் வரவங்க டாக்டர் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, டக்குனு மிஷின்ல போட்டாங்க. அந்த ஸ்டாஃப்ட போய் கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுக்கு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, அங்க வேலை பாக்குற கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொல்றாங்க, எங்களுக்கு அது ஸ்டூடெண்ட் பொண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சொன்னாங்க? ரொம்ப சிக்காயி மிஷின்ல தான் இருந்தா. மிஷின்ல இருந்து அங்க பேக்கு கொண்டு போனாங்க, ஐசி வார்டு கொண்டு போனாங்க. ஐசி வார்டு கொண்டு போயிட்டு யாரையுமே உள்ள விடல. எங்க மேம்கெல்லாம் வந்தாங்க, எங்க மேம்களை மட்டும்தான் உள்ள விட்டாங்க. அதுவும் எல்லாம் அந்த பொண்ணு அவங்களே வெளில துரத்திட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பிள்ளை ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம ரொம்ப நேரமா 1.5 மணி நேரமா கிட்டத்தட்ட ஆக்சிஜன் சிலிண்டரே இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே அது, ஏன் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இருந்துச்சு? அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்து இவங்க ஒழுங்கா இது பாத்துருந்தாங்கன்னா அத்தனை நேரம் உயிரோட வந்திருக்கும். இவங்க மருந்து தப்பா கொடுத்துட்டாங்க, மயக்க மருந்து கொடுத்துருக்கப்ப தப்பா கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு காலையில நேற்று செத்துட்டா. சிபிஆர் கொடுத்து மிஷின்லாம் வச்சுதான் அது அப்பயே அவ செத்துட்டா. அது அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. செத்துட்டாங்க அப்பயே மூடி மறைச்சிட்டு கொஞ்ச நேரம் இருக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு சரியா விவரமே தெரியாது. அவங்க அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களால இது பண்ண முடியல. எங்களை ஒருத்தவங்களுக்குள்ள உள்ளே விட்டு பார்க்கவே விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? அவங்க அப்ப ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கல்ல. எங்க மேம்களே விடல. ஓட்டில இந்த ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டதுக்கு ஸ்டூடெண்ட் பொண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கணும்? அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல. தொடக்கிற மற்றதுக்கெல்லாம் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் வர பிள்ளைங்க தொடக்கிறதுக்கு இதுக்கு பாத்ரூம் மட்டும் தான் கழுவல, மற்ற எல்லா வேலையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்படி விடாம போலாம்? இதை மட்டும் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, ஒழுங்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. இப்ப அந்த பிள்ளைக்கு மூக்குல தான் பிரச்சனை. யாருமே உள்ளே விடல. லைன் கையில எல்லாம் எல்லாமே இதாயிருச்சுன்னு சொல்லிட்டு இங்க கழுத்துல லைன் போடுவாங்க. அது தப்பா போட்டாங்களாட்டு இருக்கு. காலைல வரைக்கும் அவ இன்ஜெக்ஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. சாயங்காலம் என்ன சொல்றாங்க, ஒரு எத்தனை மணி, ஒரு 3:30 மணி இருக்கும். அப்ப இது ஃபங்க்ஷன் ஆகல, இந்த சைடு போன்னு சொல்லிட்டு இந்த சைடு மாத்தி போட்டாங்க. அதுவும் எல்லாமே கன்சர்ன் சைன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அவங்க வாங்கவே இல்ல, கன்சர்ன் சைன் வாங்கவே கிடையாது. இப்ப அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும். ஒரு போலீஸ் என்ன செருப்பு கழட்டி அடிச்சிருன்னு சொல்லிருக்காங்க. அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணும்.